ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஊருக்கு கிளம்பி போயிட்டோம் அப்படின்ட்டு. அங்கே ஊரில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றதுலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது எங்கள் சம்மர் வெக்கேஷன் பற்றின வீடியோ. நான் ஏன் இதெல்லாம் வந்துட்டு லேட்டாக போடுறேன்னா, என் ஃபோன் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் வந்துட்டு நான் லேட்டாக போடுறேன். நான் வந்து லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம், அதனால தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வந்துட்டு காலி பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இங்கே வரதுக்காக தான் நாங்கள் வந்து அது சொல்லியிருந்தோம். ஃபைனலி நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. எங்களோட சொந்த ஊர் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சேலம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது சேலமில் இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஹாய்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் வீடும் சரி, அம்மா வீடும் வந்து சேலம் தான். ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா லஞ்ச் வந்து அம்மா வீட்டுக்கு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லீவ் ஃபுல்லாக நாங்கள் இந்த வீட்லேயும் அந்த வீட்லேயும் மாற்றி தான் இருந்தோம். ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 15 to 20 minutes தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய இடங்களை போய் வந்து சுற்றி பார்த்தோம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நைட்டே எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். காலையில் எழுந்தோன்னா கிளம்புற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம். காலையில் எழுந்தோன்னா காஃபி மட்டும் குடிச்சிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு காரில் போட்டு கிளம்பியாச்சுங்க. ஊருக்கு போனோன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீடுனாலே வந்துட்டு கவனிப்பு தானே. நல்லா வந்துட்டு அங்கே வந்து ஜாலியாக இருந்தேன். 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். நல்லா வந்து சாப்பிடுவேன். எந்த வேலையுமே பண்ண மாட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லன்ச் பண்ணணும், அப்புறம் வந்து டின்னர் பண்ணணும். இந்த டென்ஷனே இல்லை. இவளுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணும், அவருக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். எந்த டென்ஷனுமே இல்லாமல் காலையில் எழுந்துட்டு நேராக போய் கிச்சனில் சாப்பிட்ற சுகம் இருக்கே, அது தனிங்க. சீரியஸாக எனக்கு முன்னாடி பாப்பா இருந்துட்டால் கூட நான் வந்து நீ போ அம்மாட்ட போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவேன். நான் 9 மணி இல்லாமல் எந்திரிக்கிறதே இல்லை. இந்த ஒரு மாதம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து உடம்ப தேத்திட்டு போகணுன்ற முடிவிலே தான் நான் வந்தேன். காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி குடிப்பேன். காஃபி குடிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து அம்மா சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க. அவள் சாப்பிட்டு முடிச்சோன்னா நானும் அம்மாவும் சாப்பிடுவோம். இதுதான் என்னோடய ரொட்டீனாக இருந்தது. அப்பப்போ அம்மாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவேன். என்றைக்காவது தோணுச்சுன்னா சமைப்பேன், அவ்வளோதான். அதுவும் மேக்ஸிமம் நான் டின்னர் மட்டும்தான் செய்வேன். இடையில வந்துட்டு பாப்பா ரொம்ப தொல்லை பண்ணா அப்படின்னா அவளுக்கு வந்துட்டு படித்ததெல்லாம் மறக்க சும்மா நான் வந்துட்டு அவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அவளும் அதை வந்து எழுதிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்பா. சீரியஸாக அங்கே இருக்கும் போது டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா மூக்கு பிடிக்க விதவிதமாக சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன். நான் வந்து ஊரில் இருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சென்னைக்கு வரும்போது நான் வந்து ஒரு 4 kg வந்து எக்ஸ்ட்ராவாக வந்தேன். ஏன்னா எந்த வேலையும் செய்கிறதில்ல, நல்லா விதவிதமாக மூக்கு பிடிக்க சாப்பிட்றது, இதே வேலையாக இருந்தனால நல்லா வந்து உடம்பு வெயிட் போட்டுருச்சு. அம்மா விதவிதமாக சமைச்சு கொடுத்தா அப்பா வந்து ஸ்நாக்ஸ், வடை, சமோசா இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வருவார். சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்ததுனால உடம்பு நல்லா வெயிட் போட்டுருச்சு எனக்கு. பாப்பாவை கூட மேக்ஸிமம் அவங்க தான் பார்த்துப்பாங்க. அம்மா ஸ்கூல் வேலையாக எதாவது வெளியே போனால் மட்டும்தான் நான் பார்த்துப்பேன். அப்பயும் இந்த மாதிரி ஏதாவது ட்ராயிங் பண்ண விட்டுருவேங்க. அவள் ட்ராயிங் பண்ணதை பார்த்துட்டு எனக்கும் ஆசை வந்துருச்சு. நானும் ஒரு பட்டர்ஃப்ளை சும்மா வந்து க்ரையான்ஸில் சும்மா ரஃப்பாக வந்து பண்ணி பார்த்தேன். சீரியஸ்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை நான் பண்ணேன். இதை நான் வந்து சென்னையில் இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு டைமே இருந்திருக்காது. இதை நான் பண்ணி கூட பார்த்துருப்பேனான்னு எனக்கு தெரியல. பட் அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து க்ரையான்ஸில் வந்து ட்ரா பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி இதெல்லாம் நம்ம வந்து பண்ணாமல் விட்டுட்டோமேடா ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இது வந்து மேடம் பண்ணது. நல்லா இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இதையும் நான் வந்து வீடியோ எடுத்தேன். இங்கே ஒரு 1.5 வாரம் நேரம் போட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயாச்சு. அங்கே வந்துட்டு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். எனக்கு வந்து சஷ்டி அப்படின்றனால. இது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேமஸான கோயில். தைப்பூசம்லாம் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் பக்கத்தில் ஆட்டியாம்பட்டி முறுக்கு அந்த தட்டுவடெல்லாம் பயங்கர ஃபேமஸ், அதையும் வாங்குவோம். அதுக்கப்புறம் திருப்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா விட்டு நல்லா வந்து தனியாக ஊர் சுற்றி
இருந்தோம். பாப்பா பார்த்துக்கு பால் இருக்கிறனால அவளை கவலையே இல்லாமல் அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு ஜாலியாக வந்துட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தோம். டின்னர் போகிறது, சும்மா வெளியே போகிறது, போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து கரை மூவிக்கு போனோம், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு டின்னர் போனோம். இந்த மாதிரி நிறைய வெளியே போயிட்டு இருந்தோம். நிறைய வந்து குவாலிட்டி டைம் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். என்னதான் வந்து பேபி வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி நமக்கு வந்து டைம் வந்து நம்மளோட ட்ரஸ்டபிள் பீப்புள்கிட்ட வந்து பேபியை ஒப்படைச்சிட்டு நம்மளுக்குள்ளே கொஞ்சம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இன்னும் நிறையா பிளான் வச்சுருந்தேங்க. ஏற்காடு போகலாம் அப்படி இப்படின்னு நிறைய வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹஸ்பண்டுக்கு நிறைய ஒர்க் இருந்தனால அதெல்லாம் பண்ண முடியாமல் பட் என்னால் என்னென்ன முடியுமோ அதெல்லாமே வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேங்க. அப்படி நாங்கள் வெளியே போயிருந்தப்போ ரிலையன்ஸ் மாலில் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார். கேட்க சூப்பராக இருந்தது. அதை இதில் அட்டாச் பண்ணுறேன், கேளுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பாட்டை கேட்டுங்க. ஸ்கூல் மெமரிஸ்லாம் எனக்கு வந்துட்டு போச்சு. இது நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்பவே ஃபேமஸான சாங்கு. ரொம்ப நாள் கழித்து அதை நான் கேட்டேன். இன்றைக்கி என் ஸ்கூல் மெமரிஸ்லாம் வந்துட்டு போச்சு. அதனால தான் இதை வந்து போட்டேன் இந்த வீடியோவில். சேலமில் இருக்கும்போது வந்துட்டு ஃபோன் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அண்ட் வந்துட்டு எனக்கு வந்து எடுக்கவும் கண்டென்ட் இல்லை. ஏன்னா நான் ஏதாவது பண்ணால் தானே. அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து அம்மா வீட்டில் வந்து மயில் வந்தப்போ எடுத்த வீடியோ. இது எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரும். இதுக்கு நான் கையில் ஃபீட் பண்ணுவேன். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இது வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்டு இதுக்கு நான் வந்து கையில் ஃபீட் பண்ணுவேன். அந்த வீடியோலாம் ஷார்ட்ஸாக வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வேணால் வந்து நீங்கள் பாருங்கள். இப்போல்லாம் இது என்னை பார்த்தோன்னா பயந்து ஓடுது. அப்போல்லாம் வந்து கையில் வந்து கிரேப்ஸு, அப்புறம் வந்து வேர்க்கடலை இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடும். இப்போல்லாம் வந்துட்டு என்னை பார்த்து பயந்து ஓடி போயிடுது. மேரேஜ் ஆகி வந்துட்டனாலே என்னை மறந்துருச்சு போல். கண்டென்ட்டே இல்லாமல் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க மரம், அப்புறம் அம்மா கார்டனில் இருக்க பூ இதெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து இதுக்கு தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் எனக்கு வேலையாக இருந்தது. அப்போ மட்டும் இதை வந்துட்டு நான் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எப்போவாவது ஒரு தடவை அம்மா வீட்டில் வந்து சமைப்பேன். அப்படியே வந்துட்டு கிச்சனில் ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அப்பா பிடிக்காது, திட்டிடுவார். அதனால் நான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு செய்யும் போது வந்துட்டு வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனேன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் வந்துட்டு காலையில் நேரமாக எழுந்து சமைச்சு வைக்க தான் எனக்கு டைம் இருக்கும். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கலாம் டைம் எடுக்காது. அங்கே வந்து டைமுக்கு வந்து எல்லாம் முடிச்சிடணும். ஸோ அதனால் காலையில் எழுந்து வேலையாக சமைச்சு முடிச்சிடுவேன். எனக்கு அதுக்கே வந்து டைம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் எங்கள் காடு இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே வேணால் இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். இந்த மாங்காய் மரம் ஷார்ட்ஸ் வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இதில் எப்பப்போல்லாம் அங்கே நாங்கள் போய் மாங்காய் பறிக்க போகிறோமோ அப்போல்லாம் வந்துட்டு நான் வீடியோ எடுத்து அதை ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். இந்த மாம்பழம் இருக்குல்லையே, இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து சென்னைக்கு வரும்போது ஒரு பை நிறைய இதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்தோம். அங்கே இருந்தவர்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வந்து பறிச்சுப்போம். அந்த வீக்குக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் பறித்து வச்சுப்போம். அண்ட் இந்த மரத்துலலாம் கீழே கைக்கு எட்டுற அளவே இருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம கையிலே வந்து பறிச்சிடலாம். இந்த பெரிய மாம்பழத்தை விட நான் முன்ன காமிச்சல குட்டி குட்டி மாம்பழம் அதெல்லாம் தான் வந்துட்டு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வந்து ரெட் கலரில் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, செந்தூரா, அதுவுமே செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்துட்டு திருப்பி அம்மா வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து அவங்களுக்காக வந்து மாம்பழம் பறிச்சுட்டு போனது. ஹஸ்பண்ட் வீட்லேயாவது கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அம்மா வீட்டில் சுத்தமாக எந்த வேலையும் நான் செய்கிறதில்ல. சும்மாவே டைம் ஓட்டிட்டேன். அது எப்படி டைம் போச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த தடவை நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த செடி வந்து முளைச்சிருந்தது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சை கலர் வந்து கனகாம்பரம். நான் வந்து 7th ஹாஸ்டலில் படிக்கும்போது அங்கே வந்துட்டு இந்த செடி இருந்தது ஸ்கூலில். அதோட விதையை கொண்டு வந்து போட்டேன். அது வந்து முளைச்சி வந்தது. அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. நான் 7th படிக்கும்போது போட்டதுங்க. இன்னும் வந்துட்டு அது மாற்றி 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 வந்துட்டே இருக்குது. கொஞ்ச நாள் வந்துட்டு செடி எதுவும் வேணான்னு எல்லாத்தையும் அம்மா வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனாலும் எங்கேயோ எப்படியோ இருந்து இது வந்து முளைச்சி வந்திருக்குங்க. நான் வந்து அப்போ வந்து பச்சை கலர் கனகாம்பரத்தை பார்த்துட்டு எக்ஸைட் ஆகி பச்சை கலர்லலாம் கனகாம்பரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவையும் அதோட விதையும் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் போட்டேன். அது இத்தனை வருஷமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே வந்துட்டுருக்கு. இருக்கும் போல் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயாச்சு. இதுதான் வந்து ஹஸ்பண்டோட வீடு.
அங்க வந்து காடு இருக்கும். அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு நாங்க சும்மா நடந்துட்டு வருவோம். அது வந்து நல்லாயிருக்கும். அந்த காட்டுக்குள்ள போய் தான் நாங்க வந்து மாங்காலாம் வந்து பறிப்போம். வீட்டுக்கிட்டயே ஒரு செடி இருக்கும். பட் வந்துட்டு நெறைய மாங்கா வேணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு நாங்க காட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தான் போவோம். காடு மீன்ஸ் விவசாயம் பண்ற காடு தான். நீங்க வந்து ஜங்கிள் அந்த மாரி நெனச்சுக்க வேணாம். நான் வந்து எப்பப்பலாம் ஹஸ்பண்ட் வீட்லேருந்து அம்மா வீட்டுக்கு போறேனோ, அப்பலாம் வந்துட்டு இங்கேருந்து மாங்கா பறிச்சுட்டு போவேன். இங்கேருந்து மாங்கா பறிக்கிறது, 1 வீக் அங்க வச்சு சாப்பிட்றது, திருப்பி வந்துட்டு இங்கே வந்து கொஞ்ச நாள் இருக்கிறது, திருப்பி அங்கே போகிறது, இப்படியே வந்துட்டு ரொட்டீன் போயிடுச்சு எனக்கு. எனக்கு இங்கே வந்து மாங்காய் பறிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா மாங்காய்லாம் வந்துட்டு கீழே கை கெட்டுற தூரத்துலேயே இருக்கும். நான்லாம் ரொம்ப வந்து குட்டிங்க, ரொம்ப குட்டையான பொண்ணு. எனக்கே வந்து அது கையில் பறிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். வந்து அதை ஜாலியாக பறிச்சுட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்கும் அது. ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொரு கவர் நிறைய வந்து மாங்காய் பறிச்சுட்டு அதை வந்து அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். இந்த மாங்காய் பறிக்கும்போது ஒரு பால் வரும். அது வந்து கையில் பட்டா புண்ணாயிரும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மாங்காய் பறிக்கும்போது பால் கையில் படாமல் வந்து பார்த்து பறிங்க. இந்த மாதிரி மாங்காய், அப்புறம் காட்டில் விளைஞ்ச வேர்க்கடலை இதெல்லாம் எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு போவோம். அங்கே போயிட்டு ஒரு வாரம் நல்லா வந்து ரெஸ்ட் எடுப்பேன். ஒரு வேலையும் பண்ண மாட்டேன். ஈவன் எனக்கு வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கறதே பெரிய வேலையா அப்போ இருந்தது. அதனால நான் நிறைய நாள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணதும் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து என்கிட்ட கண்டென்ட்டே இல்லை. சரி எதாவது போகலான்னு யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி ஏதாவது அன்பாக்சிங் வீடியோவாவது கண்டென்ட்டாக மாற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் இன் லாக்காக நான் வாங்கின வந்துட்டு ஒரு மக்கு. இது வந்து எப்படின்னா வந்துட்டு ஃப்ளாஸ்க் மக்கு மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஸ்டார்ஸ்லாம் இருக்கும். லைக் இந்த ஜிம்முக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ வந்துட்டு நான் வந்து சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து சாதம் வடிக்கிறோம் இல்லையா அந்த ஸ்டாண்டு. அம்மா ஒரு தடவை சாதம் வடிக்கும் போது வந்துட்டு அவங்க வந்து கையை வந்து ஊதி ஊதி வடிச்சிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக அவங்க வந்துட்டு குக்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தனால அவங்களுக்கு வந்து சாதம் வந்து வடித்தா தான் பிடிக்குங்கிறதுக்காக அவங்க வந்து வடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அவங்க கையை ஊதி ஊதி வடித்ததை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து வாங்கி கொடுத்துட்டேன். இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து சாதம் வந்து பாத்திரத்தில் வச்சுட்டு இதில் வச்சு கவுத்துட்டிங்கன்னா கஞ்சி வந்து வடிஞ்சிது. பட் கீழே நீங்கள் வந்து ஒரு பெரிய பாத்திரம் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சிங்கில் டேரெக்டாக இதை வச்சு வடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து பழனி போயிருந்தோம். போகிற வழியில் சங்ககிரி மலை வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்க. அதை வந்து நான் வீடியோ எடுத்தேன். நான் வந்து அங்கே போயிருந்த நாட்கள்லேயே, அதாவது எங்கள் அம்மா வீட்டில் வந்து நான் இருந்த நாட்கள்லேயே அன்றைக்கி தாங்க நான் வந்து சீக்கிரமாக எழுந்தேன். ஏன்னா வந்துட்டு பழனி போகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரமாக கிளம்புனா தான் வந்துட்டு அங்கே போக முடியும். அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக அங்கே போயிருந்தோம். ரொம்ப நாளாக இந்த வேண்டுதல் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்றாமே இருந்திருந்தோம். எப்படியாவது இந்த இயரில் வந்து நிறைவேற்றிடணும். ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. அதனால் இப்பயே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக போய் நாங்கள் அந்த வந்து மொட்டையை அடிச்சிட்டோம். பழனி போகிறதுக்கு எவ்வளோ தடங்கள் வந்ததுங்க. எல்லாத்தையும் மீறி போயிட்டு வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. எங்களுக்கு மட்டும்தான் பழனிக்கு போக இவ்வளோ தடங்கள் வந்துச்சா, இல்லை உங்களுக்கும் இப்படி தான் வருதா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பழனிக்கு போயிட்டு அங்கே வந்து மேலே எல்லாம் வீடியோ எடுத்து ஒரு கண்டென்ட்டாக போடலான்னு நினச்சா கீழே இருந்து போகும்போதே ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ரோப் காரில் போயிருந்தோம். அம்மா வந்து கூட வந்திருந்தனால அவங்க வந்து ஏற முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ரோப் காரில் போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் யானை பாதையும் வந்துட்டு ஒர்க் போகுதுன்னு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. படி வழியாக தான் ஏறணும் அப்படின்றதுனால சரி நாங்கள் ரோப் காரில் போகலாம் அப்படின்ட்டு அதில் போனோம். அங்கே உள்ளே போகும்போதே ஃபோனை வந்து வெளியே வச்சுட்டு தான் வரணும், நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி வச்சுப்பாங்க. அதனால் ஃபோன் எடுத்துகிட்டு போகாதனால எந்த கண்டென்ட்டும் எடுக்க முடியல என்னால். அங்கே கண்டென்ட்டே இல்லாமல் அம்மா வீட்டை சுற்றி இருக்க பூவெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்து ஷார்ட்ஸாக போட்டுட்டு இருந்தேன் நான். அங்கே எங்கள் அம்மா வீட்டில் நான் உருப்படியாக பார்த்த ஒரே வேலை இந்த வந்து டெக்கரேஷன் வேலை தாங்க. இது இப்போன்னு இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் வேலையை கொடுத்துருவாங்க. வீட்டில் எந்த பூஜை என்ன விசேஷம் எது நடந்தாலும், லைக் வந்து கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயுத பூஜைக்கெலாம் வந்துட்டு முன்னாடி அந்த இலையெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வந்து நீட்டாக எடுத்து வைக்கிறது, கார்த்திகை தீபத்தப்போ வந்துட்டு விளக்கெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி அலங்காரம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்பயுமே வந்துட்டு நான் தான் பண்ணுவேன். இப்போயே அங்கே போனால் அந்த வேலை எனக்கு தான், அதை நான் தான் பண்ணணும்.
பட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை. அதனால் நான் வந்துட்டு இதை வந்து தட்டாமல் செஞ்சுருவேன். வீட்டில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து என்னோடய தம்பியோட மேரேஜ் அப்போ நான் பண்ணது. அம்மா வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணும்போது மீதியான கிரானைட்களில் இந்த மாதிரி வந்து ஒரு இது மாதிரி டேபிள் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு அடியில் வந்துட்டு நான் வந்து க்ரீன் கலர் மேட் போட்டு அதுக்கு மேலே அந்த டேபிளை வச்சு இந்த பிள்ளையாரையும் அப்புறம் இந்த ஸ்டாண்டு இந்த பூவெல்லாம் வாங்கி வச்சு இந்த மாதிரி ஒரு உருளி வச்சு அழகாக வந்து நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலி நான் சென்னை வீட்டில் கிச்சனுக்கு வந்து ஒரு மேட் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த மேட்டில் மீதியானதை கொண்டு போய் தான் நான் இங்கே போட்டு இதை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து புது வீட்டுக்கு மாறினதுக்கப்புறம் என்னோடய கிச்சனில் அதை வச்சு டெக்கரேட் பண்ணவே இல்லை. ஊருக்கு வந்தாது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பண்ணவே முடியல. அது கூடி சீக்கிரம் அதெல்லாம் வச்சு கிச்சனை வந்து சூப்பராக மேக் ஓவர் பண்ணி கிச்சன் மேக் ஓவர் வீடியோனே ஒன்று நான் போட போகிறேன். ஆனால் இது நடக்க எவ்வளோ நாள் ஆகும்னு தான் தெரியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு புத்தா டைல்ஸ் இருக்கும், அது கீழே இதை வைக்கும்போது சூப்பராக இருந்தது. எப்படி இருக்கு என் க்ரியேட்டிவிட்டி? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா வந்து ஒரு ஹார்ட்டை கமெண்ட்டில் போட்டு போங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு பக்கத்தில் மட்டும் இல்லை, அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயும் நிறையா வந்து செடி மரம்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க. இந்த காய்க்கு பேர் வந்து கொளிஞ்சிக்காய், கொளிஞ்சக்காய்னு சிலர் வந்து சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த காய்க்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது என்ன காய்னே தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து பார்க்க ஆரஞ்சு மாதிரி இருக்கும், ஆனால் நாத்தங்காயும் கிடையாது ஆரஞ்சும் கிடையாது, ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். தோல் கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும், ஜூஸ் போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும். அதில் வந்து நாங்கள் சாதம் கிளறுவோம், லெமன் ரைஸை விட அல்டிமேட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு கூட நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது என்ன பூன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இது என்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டில் போட்டிருந்தப்போ நிறைய பேர் இது மனோரஞ்சித பூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது மனோரஞ்சித பூ கிடையாது, இது வந்து சீத்தாப்பழம் இருக்கு இல்லையா, அதோட பூங்க. இது வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு சீத்தா மரம், அதில் வந்துட்டு பூவும் காயும் இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். காய் இன்னும் முத்தலை, அது இன்னும் கொஞ்சம் பெருசானா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு மாமரம் இருக்குது, காட்டில் வந்து ஒரு 3 மரம் இருக்குது, வீட்லேயும் வந்துட்டு ஒரு மரம் இருக்குது. இங்கேயுமே ரொம்ப கீழாலேயே வந்துட்டு காய் வந்து தொங்கிட்டு இருந்தது. அம்மா வீட்லேயும் சரி ஹஸ்பண்ட் வீட்லேயும் சரி வீட்டு பக்கத்தில் நிறைய செடி இருக்கும். அண்ட் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இங்கேருந்தே எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். காலையில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தென்னை மரத்தில் இளநீ போட்டு இளநீ குடிக்கலாம். நமக்கு வந்து மாங்காய் வேணும்னா மாங்காய் சாப்பிட்லாம், சீத்தாப்பழம் சாப்பிட்லாம். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து ஆரஞ்சு கொளிஞ்சிக்காய் இந்த மாதிரி நிறைய இருக்கும், இதெல்லாம் வந்து சாப்பிட்லாம். அம்மா வீட்லேயுமே வந்து தென்னை மரம் இருக்குது. நாங்கள் சென்னைக்கு வந்தோம்னா 2 வீட்டிலேருந்து தேங்காய் நிறைய கொடுத்துடுவாங்க. நாங்கள் சென்னையில் வந்துட்டு தேங்காய் வாங்குறது ரொம்பவே ரேர் தான். மேக்ஸிமம் இங்கேருந்து எடுத்துகிட்டு வரதை வச்சே நாங்கள் வந்து சமாளிச்சிருவோம். இதை வந்து மட்டையோடு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, 1 மந்த் வரலுமே இருக்குங்க. எனக்கு வேலையே காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி செடி கொடிகளோடு சுற்றுறது, இது தாங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருந்தப்போ ஃபஸ்ட்டு சன்ரைஸ் பார்த்தேன். அதை வந்துட்டு நான் வந்து மெமரியாக வச்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். இந்த சன்ரைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் நாங்கள் இருந்த வரலும் சன்ரைஸை பார்க்கவே இல்லை. ஏன்னா நல்லா 8-9 மணி வரலும் பொத்தி படுத்து நல்லா தூங்கிட்டேன். பழனி போகும்போது கூட ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம், இருட்டாக இருந்தது, அதனால் நான் வந்து சன்ரைஸ் பார்க்கல. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி வந்து பனிமூட்டமாக இருந்தது. அன்றைக்கி வந்து சன்ரைஸ் பார்க்கும்போது தான் என்னடா எல்லோரும் வந்துட்டு பீச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேயாவது வெக்கேஷன் போய் சன்ரைஸ் பார்க்குறான்றாங்க, நம்ம வீட்டு மேலே இருந்து பார்த்தாலே இவ்வளோ அழகாக சன்ரைஸ் இருக்கே அப்படின்னு நான் அப்போ தான் நினச்சேன். அன்றைக்கி ஏன் ஒரு 6 மணிக்கு அப்படி நான் எந்திரிச்சேன் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிருந்தோம். சிதம்பரம், திருக்கடையூர், அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பூம்புகார் இருக்குது, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த ஏரியாவை அப்படியே கவர் பண்ணி நிறைய கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பில் எங்கெங்கெல்லாம் போனோம், எந்தெந்த ஏரியாலாம் வந்து கவர் பண்ணோம், அதுக்கப்புறம் என்னென்ன கோயில் போனோம், அந்த கோயில் டைமிங் என்ன, அங்கே என்னென்னலாம் விசேஷம், அதுக்கப்புறம் பூம்புகாரில் நாங்கள் வந்து எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்றதுலாம் கம்ப்ளீட் வீடியோவாக நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா வந்துட்டு இதுவே நிறையா வந்துருச்சு, இதில் அதையும் நான் இன்க்ளூட் பண்ணேன்னா ரொம்ப நிறையா வந்துடும். ஸோ அதை வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். கோவில் தரிசனம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இது ஒரு 2 நாள் ட்ரிப், 2 நாள் ட்ரிப்பையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக போடுறேன். இதுலேயே வந்து 2 நாள் ட்ரிப்பு போட்டேன்னா இது வந்து கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே போயிடும். ஸோ இதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன்.
ட்ரிப்பு முடிஞ்சோன்னே ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். பட் வந்துட்டு என் தம்பிக்கு வந்துட்டு, அதாவது தம்பி ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவங்களுக்கு வந்து வளைகாப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி வந்துட்டு போயிட்டு ஏன் வருவானே, நம்ம வந்து வளைகாப்பையும் முடிச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இதுக்கிடையில் ஹஸ்பண்ட் ஊரில் வந்து திருவிழா வேறு வந்துச்சு. சரி திருவிழா போது ஊருக்கு போனால் வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவுக்காக இருந்தோம். அது வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பியோட வளைகாப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை முடிச்சு இந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் நாங்கள் வந்து அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். என் மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு பக்கம், ஐயோ வீடு வந்து 2 மந்த்ஸ் விட்டால் வந்து ரொம்ப குப்பையாயிரும், அதுக்கப்புறம் செடியெல்லாம் என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அம்மா வீட்டில் இப்போ இருக்கிற சான்ஸை விட்டோன்னா நமக்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினச்சி ஒரு பக்கம் வந்துட்டு மனசு சொல்லிட்டு இருந்தது. கடைசி இதில் வந்துட்டு உன் செடி முக்கியமா இல்லை வந்து அம்மா வீட்டில் சொந்த ஊரில் இருக்கிறது முக்கியமா அப்படின்னு வந்துட்டு இருந்ததில் வந்துட்டு சொந்த ஊரில் இருக்கிறது தான் வந்து முக்கியம் அப்படின்றது என் மனசு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு, இப்போ நான் இருக்க வீடு வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்கலங்க. என் பழைய வீடு மாதிரி வரல, அதுதான் உண்மை. இங்கே பாருங்கள், இயற்கை, அந்த வந்து சன்செட்டு, அதுக்கப்புறம் மரம் செடி கொடின்னு எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே போனால் 4 செவத்துக்குள்ளே தான் இருக்க முடியும். அதுலேயும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய பழைய வீட்டை விட்டுட்டு இப்போ புது வீட்டில் வந்து இருக்கோம். அது எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. அதனாலேயே வந்துட்டு நாங்கள் போகணுன்னு நினைக்கவே இல்லை. யூஸ்வலாக ஐயோ வீடு வந்து ஏதாவது ஆயிரும், நான் போகணும், வீட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு 1 or 2 வீக்ஸில் நான் வந்து கிளம்பிடுவேன். பட் இந்த டைம் தான் வந்துட்டு 2 மந்த்ஸ் நான் வந்து அங்கேயே இருந்தேன். எனக்கு வரவே மனசே வரல. எப்பயும் வந்து நான் தான் சொல்வேன், உங்கள் வீடில் வந்து போட்டது போட்டபடியே இருக்குது, வீடு வீணாக போயிடும், நான் போய் வீட்டை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டே நான் வந்துட்டு வருவேன். ஆனால் இந்த தடவை எனக்கு வரவே மனசு வரல. செடியெல்லாம் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் விட்டுட்டு, அந்த வீட்டில் இருக்கிறவர்களும் நாங்கள் வந்துட்டு ஏதாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா செடியெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு போவோம். எத்து வீட்டு ஆண்டி வந்து அவ்வளோ கேராக பார்த்துப்பாங்க. இவரோட ஃப்ரெண்டும் அங்கே இருப்பார். அவரும் வந்து அப்பப்போ தண்ணி ஊற்றிட்டு போவார். இந்த தடவை அவர் ஃப்ரெண்டு ஊரில் இல்லை, நாங்களும் வந்து வீட்டை மாற்றிட்டோம். அண்ட் அந்த ஆண்டியும் இங்கே லாஸ்ட் வீட்டில் தான் இருக்காங்க. பட் அவங்கள வந்துட்டு ரொம்ப தூரம் இங்கே வந்து தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் விட்டுட்டேன். அண்ட் இங்கே வந்து செடியை வெளியே எடுத்து வைக்கிறதே ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. அதனால் நான் வந்துட்டு சரி விட்டுட்டு வந்துட்டேன். பேக் பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னோடய தம்பி வளைகாப்புக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன், நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்காக. ஏன்னா எல்லா பேக்கையும் வந்து சென்னையிலே விட்டு வந்தாச்சு. இதில் என் தம்பி ஒய்ஃப் வளைகாப்பில் நான் போட்ட காஸ்டியூம்ஸ், நான் அதில் வந்து என்னென்னலாம் போட்டேன், என்னென்னலாம் அதுக்காக வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் ஒரு தனி வீடியோ எடுத்து போடுறேன். ஆக்சுவலி என்னோடய தம்பி கல்யாணத்தையே நான் வந்து தனியாக ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு 2-3 ஃபோனில் எடுத்தேன் அப்படிங்கிறதுனால அதை நான் வந்து இன்னும் போஸ்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக அதை நான் போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வளைகாப்பு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுலேயே தம்பியோட வளைகாப்புலாம் முடிஞ்சிச்சு. அது முடிஞ்சு அந்த வீக்கெண்ட் வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். கிளம்புறதுக்குள்ளே ஏதாவது ஒரு மூவிக்கு போகணும், இல்லை எங்கேயாவது வெளியே போகணும், டின்னர் போகணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் எல்லாத்தையும் தனித்தனியாக பிளான் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் ஒரே நாளில் வந்து பிளான் பண்ணிட்டேன். டிக்கெட்டே கிடைக்காம வந்துட்டு கருப்பு மூவி தான் இருந்தது, அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்து ராமலிங்கா ஹோட்டலில் வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும், அங்கே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்துட்டு ஜூஸ் ஃபேக்ட்ரியில் ஃபலூடா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அங்கே போய் சாப்பிட்டோம். பட் அந்தளவுக்கு எனக்கு வந்து அந்த ஃபலூடா வந்து பிடிக்கல. அது வந்து பயங்கர ஆஹா ஓஹோன்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அண்ட் வந்துட்டு உள்ளே வந்துட்டு எனக்கு ஃபலூடாக்குள்ளே வந்து ஜெல்லி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் ஜெல்லி இல்லைங்க, ஜாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நல்லா வந்து நைட்டு ஊர் சுற்றிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு சரி ஊருக்கு கிளம்புற வரலாம் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தோம். அந்த வீக்கில் வந்துட்டு ஊருக்கு கிளம்ப என்னென்ன தேவையோ அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து பறிச்சுட்ருந்தோம். முக்கியமாக வந்துட்டு மாங்காய், நாங்கள் எப்போ வந்து சம்மர் சீசனில் ஊருக்கு போயிட்டு சென்னைக்கு திரும்பி வந்தாலும் எங்கள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு நாங்கள் வந்து மாங்காய் கொடுப்போம். இங்கே நாங்கள் திரும்பி வந்தப்போ நல்லா ஒரு கட்டைப்பை நிறையா வந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்தோம். இது ஃபுல்லாகவே எங்கள் தோட்டத்தில் வந்த மாங்காய் தான். 4 மரம் தான், ஆனால் நிறைய வந்து மாங்காய் வைக்கும். அதே போல் தான் இந்த ஆரஞ்சு, இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து காய் வச்சுருந்தது. இது வந்து இந்த சாத்துக்குடின்னு சொல்லுவோம்ல, அந்த வகையான ஆரஞ்சு. இந்த ஒரு காய் மட்டும் நல்லா பெருசாக என் கண்ணை உறுத்திட்டே இருந்தது. சரி இது இந்த தடவை நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சாச்சு. மற்றதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருந்தனால வந்துட்டு இதை மட்டும் பறிச்சுட்டு உன்னை அடுத்த தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் விட்டாச்சு. இது வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு செடி, அப்புறம் வந்துட்டு லெமன் செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதுளை இருக்கு இல்லையா அது. ஆனால் மாதுளை வந்துட்டு பூ மட்டும் வைக்கிது, காய் வைக்க மாட்டேங்குது.
அதுக்கப்புறம் தென்னை மரம், மாங்காய் மரம் இது எல்லாமே இங்கே இருக்கும். காட்டில் வந்துட்டு கடலக்காய், அரிசி, கரும்பு நிறையா போடுவாங்க. நான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த நெல் கதிரெல்லாம் இருந்ததெல்லாம் ஷார்ட்ஸாக எடுத்து நம்ம சேனலில் நிறைய டைம் போட்டிருக்கேன். இப்படியெல்லாம் இருந்துட்டு சென்னையில் 4 ரூமில் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். அதனால தான் நான் செடிகளை வாங்கி வச்சுருந்தேன். பட் இப்போ அதெல்லாம் செத்துருச்சு. எனக்கு அதை போய் பார்க்கணுன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய தம்பிக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் ஆக்கி போட்டேன். எங்கள் ஊரில் இதை ஆக்கி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு விருந்து வைப்போம் நாங்கள் வீட்டில். எப்படின்னா இப்போ 3rd மந்த்து, 7th மந்த்து, 5th மந்த்து, 9th மந்த்து இதிலலாம் சொந்தக்காரங்க நாங்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு 3 வகை 5 வகை சாப்பாடு செஞ்சு அவங்கள கூப்பிட்டு விருந்து மாதிரி சாப்பிட வைப்போம். இதெல்லாம் அவங்களுக்காக நான் செஞ்சது. இதில் புளி சாதம் மட்டும் எங்கள் அம்மா செஞ்சாங்க. இதெல்லாம் நான் செஞ்சேன். நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்ததுலே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நான் சமைச்சனாலாம் அது இதுதாங்க. இது அவங்க பிளேட் இல்லை, அவங்க சாப்பிட்டு முடிச்சு நான் சாப்பிட்ட என்னோடய பிளேட். இது மாதிரி எல்லா கடமையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி சென்னைக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி வரும்போது ரியலாக நான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆகி வந்தப்போ எப்படி இருந்தோ அப்படி இருந்ததுங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஒரு 2 மந்த்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. என் தம்பி கல்யாணத்தப்போ இருந்திருக்கேன். பட் அப்போயும் நான் வீட்டுக்கு போகணும், பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது, வீட்டில் போய் வீட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணணும், செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி போய் வச்சுருக்காங்களான்னு தெரில அப்படின்னு அந்த மாதிரி நினைப்பிலே இருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் இடையில வந்துட்டு போனேன். பட் இந்த தடவை தான் 2 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக நான் இங்கே டேரா போட்டது. திருப்பி சென்னைக்கு வேணால் எனக்கு சுத்தமாக மனசே வரல. இந்த லீவ் முடிஞ்சுட்டு ஹாஸ்டலுக்கு போனால் மனசு ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்குள்ள அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியும் இங்கே வேலை வச்சு செய்ய போகுதுன்னு. ஏன்னா 2 மந்த்ஸ் அந்த வீட்டை க்ளீன் பண்ணாமல் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மனசை கல்லாக்கிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி என்னை நல்லா வச்சு செஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக தான் வந்திருந்தேன். ஏன்னா நான் சாட்டர்டேவே வந்துட்டேன், சண்டே ஒரு நாள் இருக்குது, மண்டே தான் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ நம்ம சாட்டர்டேவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நல்ல வேளை நான் அப்படி பிளான் பண்ணி வந்தது கரெக்டாக போச்சு. அப்படி என்ன நடந்தது, வீடு என்ன நிலமையில் இருந்தது அப்படின்றதெல்லாம் அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.